ஃபர்ஸ்ட் 2 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோவும் கவாக்கியும் தான். நம்ம புருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கவாக்கி கிட்ட சொல்கிறான், நீ இந்த அளவு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு. நம்ம கவாக்கி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னை 7வது ஹோக்காக இருக்க இடத்துக்கே பார்த்தீங்கன்னா உன்னை திருப்பி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா சினோபியோட காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஹோக்காகே சிலலாம் அடிச்சு உடஞ்சு கிடக்கு. அப்படியே புருட்டோ பார்த்தீங்கன்னா அவனோட ஹெட்பேண்ட் எடுத்து கட்டுறான். நான் என்னமோ சினோபி தாண்டான்னு சொல்லி ஹெட்பேண்ட் எடுத்து கட்டுறான். அவன் கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இனிமேல் தான் கதையே ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. எங்கே ஓடுறான்னு தெரியல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ தான். தலை தெறிக்க பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அங்கேயும் தாவி தாவி. நம்ம புருட்டோ கூட ஒரு பையன் ஒன்றால அந்த பையன் பேர் யாருன்னு தெரியுமா? அந்த பையன் தான் சிக்கமாரோட பையன். அவன் பேர் தான் சிக்கடா இந்த இதில். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவையும் சிக்கமாரையும் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருந்தால் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஹொக்காய் ஆகிட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே பார்க்குறாங்க. அங்கே ஏகப்பட்ட பேப்பர். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நருட்டோ கையெழுத்து போட வேண்டிய பேப்பர். அப்போ தான் நருட்டோ யோசிக்கிறான், இன்னைக்கு ஃபுல்லாகவே நான் இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ அங்கே அப்படியே ஆஃபீஸ் வந்து பார்க்குறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம புருட்டோவையும் சிக்கடாவையும் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் மேலே உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு பர்கரு. நம்ம அந்த இவ்வளோ தூரம் தலை தெறிக்க ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க பர்கர் வாங்கி சாப்பிட்றதுக்கு. நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா சிக்கடாயிட்ட சொல்கிறான், இனிமேட்டு நம்ம நடக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெக்னாலஜி ஆயிடுச்சுன்னு அப்படியே சொல்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கடாய் புருட்டோ கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா அகாடமி போகணும், அது உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். நம்ம புருட்டோக்கு பார்த்தீங்கன்னா சரியாக எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் தான் சிக்கமாக அவர் கேட்குறான், ஏன் உங்கள் அப்பா வந்துட்டு பற்றி எதுவுமே சொல்லலைன்ட்டான். இப்போ புருட்டோ சொல்கிறான், ஏதோ சொன்னார், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்னு அந்த மாதிரி சொல்கிறான் நம்ம புருட்டோ. நம்ம சிக்கடாய் வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோட சொல்கிறான், அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா நீ ரொம்பவே கஷ்டப்படுத்தாத, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பர்கர் அவன் வாயில திணிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம நெக்ஸ்ட் நம்ம புருட்டோவும் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து சரி போயிட்டு வா மச்சான் அந்த மாதிரி சொல்லிட்டு அவனே அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஹொக்காகே சிலை இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா நருட்டோ தான் இருப்பான். நருட்டோ சிலையை பார்த்து உங்களாலாம் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேலே ஏறிட்டு கத்துறான் நம்ம புருட்டோ. அப்புறம் ட்ரெயின் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா புருட்டோவை பார்த்து கத்துறாரு, இன்னொன்று அறிவு இருக்காடா மேலேருந்து கத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கப்புறம் புருட்டோவும் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயின்லேருந்து தப்பிச்சிடுறான். அந்த ஊரில் ஒரு பணக்கார பையன் இருக்கான். அந்த பையனை தான் பிடிச்சி எல்லாமே ரேக்கிங் பண்ணி அவன்ட்டு வந்து காசை பிடுங்குறாங்க. அந்த பையன் பேர் தான் டெங்கி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் நம்ம புருட்டோ மேலே நின்று. இந்த பையனை பார்த்தீங்கன்னா சுத்து போட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிக்க பிளான் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரா அவன் கோமாளின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புருட்டோ அட்டாக் பண்ண வராங்க. புருட்டோ பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாத்தையுமே பொழந்து கட்டுறான். நெக்ஸ்ட் நம்ம புருட்டோ அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. சரி இங்கே இருந்தால் வேலைக்காகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோவும் அங்கே இருக்க பையனை பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடியே போயிருப்பானுங்க. நெக்ஸ்ட் புருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து ஓகேவான்னு கேட்குறான். அந்த பையன் சொல்கிறான், அவங்க என்ன இன்னைக்கு விட்டான்னு நாளைக்கு வந்து துரத்த போகிறானுங்க, இது வந்து மாறவே மாறாது அப்படின்றான். நம்ம புருட்டோ சொல்கிறான், இந்த மாதிரி துரத்துனா நீ ஏன் ஓடுற, அடிச்சு அவங்கள தும்சம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம புருட்டோ சொல்கிறான் அவங்கள பார்த்து. அப்புறம் டெங்கி சொல்கிறான், நான் உன்னை மாதிரி ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது, நான் கொஞ்சம் வீக்கான ஆள் தான், உன்னை மாதிரி எனக்கு நின்ஜூட்ஸ்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டெங்கி சொல்கிறான். நெக்ஸ்ட் புருட்டோவும் டெங்கியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா அகாடமியில் ஜாயின் பண்ணுற முதல் நாள். புருட்டோ வந்து நீ யாரான்னு கேட்குறான். அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா அந்த ஊரில் காமினார்னு கம்பெனி வச்சிருக்கான்றான். நம்ம புருட்டோ அப்படியே சாக்கா வரும், அதாவது காமினாரி கம்பெனி, அதுதான் இந்த வில்லேஜில் பெரிய கம்பெனின்னு சொல்லி நம்ம புருட்டோ அப்படியே ஷாக் ஆகிறான். அப்புறம் புருட்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு பர்கர்லாம் ஓசியில் வாங்கி தருவான்னு சொல்லி ஒரு பேச்ச போகிறான். அவனு பார்த்தீங்கன்னா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான். டெங்கி பையன் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ கிட்ட சொல்கிறான், எனக்கு நிஞ்சா ஒன்றும் ஆசை இல்லை, எங்கள் அப்பா தான் பார்த்தீங்கன்னா என்னை கம்பேர் பண்ணி ஆக சொல்கிறாரு அந்த கம்பெனிக்காகவும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ கிட்ட அந்த டெங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் புருட்டோ பார்த்தீங்கன்னா டெங்கி கிட்ட சொல்கிறான், அவங்க அப்பா இது மாதிரி பண்ணால் அவங்க அப்பாவுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடு, எங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் பண்ணுவார், ஆனால் எங்கள் அப்பாவை நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். புருட்டோ பேசிகிட்டே வந்து பயப்படுறான். புருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த பையன் மணி என்னன்னு கேட்குறான். அந்த பையன் 7ன்றான். என்னது 7ஆச்சா, இனிமேட்டு எங்கள் அம்மா லேட்டாக வந்து என்னை வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புருட்டோ வந்து அங்கேருந்து கிளம்புறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புருட்டோ அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் இதான் புருட்டோ வீடுன்னு அப்படியே காட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஹினாட்டா நடந்து வரா. ஹினாட்டா வந்து பார்த்தீங்கன்னா புருட்டோ கிட்ட கேட்குறான், ஃபெஸ்டிவல்னா இவ்வளோ லேட்டாக தான் வருவியா அப்படின்னு சொல்கிறான். புருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சாரிமா, நான் வந்து சிக்கடாய் கூட போனேன், அதனால தான் அவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புருட்டோ அங்கே வந்து மழுப்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே புருட்டோ பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு பாஞ்சு வந்து கட்டி பிடிக்குது. அது யாரான்னு பார்த்தா நம்ம ஹீமாவரி, புருட்டோவோட தங்கச்சி. அப்படியே பார்த்தீங்கன்னா 3 பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறாங்க. புருட்டோ நாளைக்கு ஃபஸ்ட்டே அகாடமி போகிறனால ஹினாட்டா வைக்கிற ட்ரீட்டு தான் அது. அப்போ தான் ஹினாட்டா பார்த்தீங்கன்னா புருட்டோ கிட்ட நருட்டோவை பற்றி சொல்கிறான். அவங்க அப்பா இதே மாதிரி தான் சரியான சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பார், ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கூலான நிஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேமாவரி இதெல்லாம் பார்த்து அப்பாவை பார்த்து பெருமையாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு புருட்டோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை சரியாக பிடிக்காத போல, இதெல்லாம் என்கிட்ட 100 வாட்டி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடுப்பாக வரான். அப்பா பார்த்தீங்கன்னா நம்மளை சரியாக கவனிச்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹினாட்டா தான் புருட்டோவை சமாதானப்படுத்துறான். ஹொக்காகே தான் பார்த்தீங்கன்னா ஊரே காப்பாற்றணும், அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹினாட்டா வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறா. இப்போ டெங்கியை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவன் அப்பாட்ட போயிட்டு நான் அகாடமிக்கெலாம் போக முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பொழிச்சு நடிச்சு நீ இது மாதிரிலாம் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு அப்புறம் இந்த காமினாரி கம்பெனியை பார்த்துக்க போகிறது நீ தான், அதனால் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதனால் நீ அகாடமி போன்றான். அப்புறம் டெங்கி பார்த்தீங்கன்னா புருட்டோ சொன்னலாம் யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க அப்பாட்ட நான் ஸ்ட்ராங் ஆகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறான். ஸ்ட்ராங்காக தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஈவில் லுக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே போகிறான். நெக்ஸ்ட் டெங்கி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறான். வெளியே போனால் டெங்கி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ளூ கலரில் ஏதோ ஷேடோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெங்கியோட சோல் பட்டர்லேயே கடிச்சிருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெங்கியோட மூஞ்செல்லாம் மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அவனை டெங்கி அதை அவனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நாள் முடியுது. டக்குன்னு பார்த்தா புருட்டோட வீடு காட்டுறாங்க. புருட்டோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பதறி அடிச்சு ஓடுறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக்கு போகணும், இப்போ அகாடமிக் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாவி குதிச்சு பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு அப்படியே நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா தாவி போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் புருட்டோ பார்த்தீங்கன்னா டெங்கியை பார்க்குறான். டெங்கியை பார்த்தா அவன் ஏதோ வித்தியாசம் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோக்கு தெரியுது. அப்படியே நம்ம புருட்டோ அப்படியே பார்த்துட்டு இருக்கான். புருட்டோவை பார்த்தா புருட்டோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. என்னென்னு பார்த்தா புருட்டோ கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது.
டெங்கியை கலாச்ச பேர்லாம் அங்கே கும்பலாக நிற்கிறாங்க. டெங்கி கீழே போட்ட காசெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அவங்க டெங்கியை அம்புல்க பார்க்குறானுங்க. அப்புறம் டெங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினுக்குள்ளே போகிறத பார்த்துறானுங்க. அவனுங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே ஏறி வரானுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெங்கி தான் இவங்க பிளான் போட்டு இங்கே வர வச்சிருக்கான். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்ச தகரட்டப்பா ட்ரெயின். அது பார்த்தீங்கன்னா ஒரு சரியாகவே இருக்காது, அங்கே டெங்கிட்டு உடஞ்சு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டெங்கி பார்க்குறான். அவங்கள்ட்ட 3 பேர்த்தையும் பயமுறுத்துறான் டெங்கி. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் போய் இன்னொரு ட்ராக்கோட இடிக்க போகுது, இன்னொரு ட்ரெயின் மோதி நம்ம எல்லாமே சாவ போகிறோம்னு சொல்லி பயமுறுத்துறான். சரி, அந்த ட்ரெயினை யார் ஓட்டுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் ஓடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா டெங்கி அந்த இது ஈவில் லுக்குள்ள அப்படியே மாறுறான். புருட்டோ மாஸ் என்ட்ரியில் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புருட்டோ உள்ள குதிக்கிறான். அப்புறம் புருட்டோ டெங்கியை பார்த்து என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி மாறணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெங்கியை பார்த்து நம்ம புருட்டோ கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அந்த டெங்கி பையன் எப்பப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் மாறானா நம்ம புருட்டோ கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒயிட் கலரில் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த டெங்கி பார்த்தீங்கன்னா ட்ரெயினை முடிஞ்சா நிப்பாட்டிக்கும் சொல்கிறான். நம்ம புருட்டோவும் பார்த்தீங்கன்னா அந்த குணாயெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி பார்க்குறான். அது எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்புறம் புருட்டோ பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை நீ தான் வாழும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வைஸை போட்டு பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கி பார்த்தீங்கன்னா சுயநினைவுக்கே வரான். நெக்ஸ்ட் இந்த ட்ரெயின் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ஷேடோக்ளோன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணுறான். ஜுட்ஸோ யூஸ் பண்ணி அப்படியாவது நிப்பாட்டலான்னு பார்க்குறான். நம்ம புருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற ஆரம்பிச்சிடான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோவை பார்த்தீங்கன்னா பிடிச்சி காப்பாற்றுவான் டக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம புருட்டோ ட்ராக்கையுமே மாற்றிடுவான். ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் அப்படியே மாறி போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புருட்டோ ட்ரெயினில் தொங்கிட்டு இருப்பான். எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா புருட்டோ இழுத்து ட்ரெயினுக்குள்ளே போடுவாங்க. நெக்ஸ்ட் அங்கே இருக்க எல்லாமே இது ஒரு மாதிரி ஒரு ஃபன்னாக தானே சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து ஒரு பெட்டி மட்டும் தனியாக கலந்து போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புருட்டோ ஒரு பிளானை போடுறான். புருட்டோவும் கவாக்கி மட்டும் ட்ரெயினுக்குள்ளே இருக்காங்க. மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருக்க இன்னொரு பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இடத்த மாற்றிட்டான். ஆனால் புருட்டோவும் கவாக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்ச ட்ரெயினுக்குள்ளே நிற்கிறானுங்க. நெக்ஸ்ட் புருட்டோ பார்த்தீங்கன்னா நான் போக வேண்டிய இடம் வேறன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினை பார்த்தீங்கன்னா அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேகமாக பிச்சுக்கிட்டு போகுது. எங்கடா போகுதுன்னு யாருக்குமே தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹொகாகே இருக்க இடத்தெல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பேசுறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே இருக்க எல்லாமே புருட்டோ உசுமாக்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது உசுமாக்கினா அப்புறம் நரட்டோட பையனான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாமே ஒரு மாதிரி ஆச்சரியமானு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சிக்கமாரு சிக்கடாவெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம சிக்கமாரு வந்து பார்த்தீங்கன்னா நரட்டோ கிட்ட சொல்லுவான், நீ தான் ஒரு ஹொகாகே, நீ தான் அங்கே இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பான். சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு நிமிஷம் மேலே பார்ப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பறந்து வந்துட்டு இருக்கோம். நரட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஆச்சரியத்தில் போயிடுவான். என்னடான்னு பார்த்தா அங்கே இருக்க ஹொகாகேஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் மோதும். அப்படியே பார்த்தீங்கன்னா புருட்டோ மாஸ் என்ட்ரியில் அப்படியே தூசிலாம் தட்டி விட்டுட்டு வரும் பாருங்க. அப்படியே அந்த ட்ரெயின்லேருந்து வெளியே வந்துட்டு புருட்டோ மாஸ் என்ட்ரியில் நான் தான்டா புருட்டோ உசுமாக்கின்னு சொல்லுவான் பாருங்க. அங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க. நம்ம நரட்டோட ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே. நெக்ஸ்ட் சிக்காமாரிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சுக்குவாங்க, என்னடா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோனஹாமர் பார்த்தீங்கன்னா புருட்டோவை பிடிச்சிருப்பான். நம்ம புருட்டோ சொல்லுவான், பிக் பிரதர் என்னை விடுங்கன்னு சொல்லுவான். நான் பிக் பிரதர்லாம் இல்லை, இனிமேட்டு நான் உன்னோட சென்சேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோனஹாமர் பார்த்தீங்கன்னா நம்ம புருட்டோ கிட்ட சொல்லி நம்ம புருட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கூட ஒரு பையன் வந்தேன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து அப்படியே தான் எஞ்சி வருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே ஹொகாகேவோட ஆஃபீஸ் அப்படியே ஸ்லோவாக காட்டுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நரட்டோவும் சிக்காமாரும் இருப்பாங்க. சிக்காமார்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நரட்டோ சாரி கேட்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்காமாரு கையில் ஒரு லெட்டர் கொடுப்பான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெங்கியோட அப்பா கொடுத்துருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நஷ்ட ஈடுக்கான எதுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மணியுமே இருக்கும். ஏன்னா புருட்டோவோட தானே டெங்கி அகாடமிக்கே வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரட்டோவும் அவன் பையனை பற்றி நினச்சி சந்தோஷப்பட்டு இருப்பான். இதோட பார்த்தீங்கன்னா புருட்டோட எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. எபிசோட் 2 என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புருட்டோ எபிசோட் 2ல பார்க்கலாம். பை கைஸ்.